கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளன்று உங்கள் யாவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை பார்த்து உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்கிற மங்கள வார்த்தையை என் பிள்ளைகளுக்காக சிரசில் வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு இந்த உயிர்ப்பின் பெருநாளிலே உலகமே இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை நேரடியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் நீங்கள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு இந்த ஈஸ்டர் பெருநாளிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு அருமையான மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவர், ஆனால் காரியங்களை மாற்றுகிறவர். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளை வெளிச்சமாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவர் மாறாதவர். சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளில் அதற்கான முழுமையான ஆசீர்வாதம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா நான் உன் கூட சதா காலங்களிலும் வாழ்கிறேன் என்று அர்த்தம். இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு ஆண்டவரே, என் இருதயத்தில் நீங்கள் வந்து வாழ்கிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உனக்குள் இருக்கிற இருளின் ஆதிக்கம் வெளியேறுகிறது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாழ்கிற தெய்வம், மரித்த தெய்வம் அல்ல, வாழ்கிற தெய்வம். இப்பொழுது உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் வந்து அவர் உட்கார்றார். இதுதான் ஈஸ்டர் பண்டிகையின் பெரிய கிஃப்ட். நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். நிறைய பேருக்குள்ள ஒரு புது தெம்பு வந்துட்டு. ஏன் தெரியுமா? அவர் உள்ள வர்றேன்னு சொன்ன உடனே உள்ளே இருந்த இருள் வெளியேறினது, உள்ளே இருந்த பிசாசு வெளியேறினது, உள்ளுக்குள்ளிருந்த அந்த அடிக்ஷன் ஸ்பிரிட் வெளியேறிவிட்டது, உள்ளுக்குள்ளால் இருந்து உன்னை அழித்து கொண்டிருந்த டிப்ரெஷன் ஆவிகள் எல்லாம் வெளியேறிச்சு. உன்னை மரணத்திற்கு நேராக நடத்துவதற்காக உனக்குள்ள பதுங்கி இருந்த எல்லா ஆவிகளும் வெளியேறிட்டு. ஏன்னா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உயிரோட உன் இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அவர் வந்த உடனே மாற்றங்கள் வருகிறதை பார்க்கிறேன். நிறைய பிள்ளைகளுடைய சிந்தனையில் மாற்றங்கள் வருகிறது. அசுத்தமான சிந்தனை நீங்கி ஒரு பரிசுத்த சிந்தனை இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில், உங்கள் பிரெயினில், உங்கள் மைண்டில், உங்கள் ஹார்ட்டில் அப்படியே உதிக்கிறத பார்க்குறேன். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டார், இனி நான் பிழைச்சிக்குவேன், இனி நான் வாழ்ந்துருவேன், இனி என் காலத்தை ஓட்டிடுவேன், எனக்கு நல்ல வழி பிறந்துருச்சு, நான் நல்லாயிருவேன், என் ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டார். நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு இனம் புரியாத சமாதானம் இப்பொழுது வந்திருக்கிறதை பார்க்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதல் வார்த்தை, அந்த சீடர்களை சந்திக்க போய் அவர்களை பார்த்து முதல்ல சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் உன் இருதயத்தில் வந்து சொல்கிறாரு, உனக்கு சமாதானம்ப்பா, உன் வீட்டில் சமாதானம், உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள நீ சுகம், நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு ஒரு சமாதானம். கடந்த நாட்களில் வேலை செய்கிற இடத்துல உனக்கு சமாதானமே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாம் மாறப்போகுது. வியாபாரம் பண்ணுற இடத்துல சமாதானமே இல்லை, நிறைய பிரச்சனை. ஊழியம் செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்தையும் மாற்றும்படிக்கு என் ஆண்டவர் சமாதான குலைச்சுள்ள இடத்தை சமாதானமாய் மாற்ற விரும்புகிறார். பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன, ஆண்டவரே என் முழு குடும்பமும் உங்களுக்குள்ளே இருக்கணும்ப்பா, உங்களுக்குள்ளே வாழணும்ப்பா, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது செய்யணும்ப்பா, என் பிள்ளைங்க எல்லாம் உங்களுடைய உயிர் திறந்த வல்லமையை ருசிக்கணும் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் செத்துப்போன விசுவாசம் உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே சொல்லுங்கள். இன்றைக்கி உன்னுடைய செத்துப்போன விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிற நாள், செத்துப்போன கற்பம் உயிர்ப்பிக்கப்படுகிற நாள், செத்துப்போன கிட்னியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நாள், செத்துப்போன லிவரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நாள், செத்துப்போன மனசாட்சியும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நாள். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளில் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு அவர் வேணும். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவர் வந்துட்டாருன்னா உங்கள் லைஃபே மாறிடுங்க. அவர் வந்துட்டாருன்னா உன் தரித்திரமே மாறிடும். அவர் வந்துட்டார்னா அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தவர். அவர் வந்துட்டார்னா உன் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். காணா ஒரு கல்யாணத்தை சிறப்பித்து வச்ச ஆண்டவர் உன் வீட்டு கல்யாணத்தை, உன் கல்யாணத்தை அவர் நின்று நடத்துவார். அவர் வந்துட்டாருன்னா அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் திறப்பார். அவர் வந்துட்டார்னா உனக்கு சொந்த வீட்டில் உன்னை உட்கார வைப்பார், உன்னை எடுத்து பயன்படுத்துவார், ஆவியின் வரங்களினால் நிரப்புவார், ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். எனவே இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, என் இருதயத்திலே வந்து நிரந்தரமாய் தங்கியிருங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கீதா, சென்னை. எங்களுக்கு பல வருடங்களாக சொந்த வீடு அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் சேர்ந்து ஜெபித்தோம். அந்த ஜெபத்திற்கு பிறகு வீடு கட்டுவதற்கு துவங்கினோம். ஆனால் கட்டுமான பணியை எங்களால் தொடர முடியாமல் தடைப்பட்டு விட்டது. நான் தேவனின் அன்பு ஊழியங்களில் தந்த அந்த ஜெப எண்ணெயை எடுத்து கட்டிடத்தின் மீது தெளித்தேன். கர்த்தர் தடைகளை உடைத்து தேவைகளை அற்புதமாய் சந்தித்து மிகவும் சுலபமாக கட்டுமான பணிகளை முடிக்க உதவி செய்தார். அந்த ஜெப எண்ணெயில் எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்கள். ஏன்னா அது தேவனுடைய இரத்தம் சேர்க்கப்பட்ட ஒரு எண்ணெய். ஸோ அந்த ஜெப எண்ணெய் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தது. உங்களுக்கும் ஆண்டவரே வந்து அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகளை இன்றைக்கு உயிரோடு எழுப்பும். செத்துப்போன கற்பங்களை உயிரோடு எழுப்பும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர் பெற வைப்பீராக. மூடப்பட்ட இவருடைய தொழில் ஸ்தாபனங்கள் திறக்கப்படட்டும். மூடி கிடக்கிற வியாபார ஸ்தலங்கள், மூடி கிடக்கிற ஊழிய ஸ்தலங்கள், மூடி கிடக்கிற இவருடைய வருமானத்தின் வாசல்கள் எல்லாவற்றையும் திறப்பீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரேன். அன்றைக்கு மகதலேனா மரியாள் வந்து பார்க்கும் பொழுது திறந்த கல்லறை அவள் கண்டாள். மூடியிருந்த கல் விலக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மூடியிருக்கிற கற்களை அப்புறப்படுத்தி ஏதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே அமர்ந்து இனி காலாகாலமும் நீர் அவர்களை இயக்கும், அவர்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் அவர்கள் இருதயத்தில் எழுந்தருளி வருகிற இந்த நேரத்திலே சிந்தனையிலே தெளிவு உண்டாகட்டும், யோசனைகள் புதிதாகட்டும், பாவ உணர்வடையட்டும். பாவத்திலிருந்து என் பிள்ளைகள் கதறி தேவ சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்கட்டும்.
ரட்சிப்பின் ஆடையை கர்த்தர் இவர்கள் மேலே பொருத்துவீராக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, வேலை வாசல்கள் திறக்கப்படுவதாக, திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக, கற்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, வருமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை நதியைப் போல பாய பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இவர்கள் இழந்து போன சமாதானம், நிம்மதி, நிறைவு என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா வியாதிகளிலிருந்து உம்முடைய தழும்புகளினாலே என் பிள்ளைகள் சுகமாகட்டும். தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்யும். சொந்த வீடு வாசலை பிள்ளைகளுக்கு கட்டுத்தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.